ஹிந்து முறைப்படி எங்கள் வீட்டில் நடந்த கல்யாணத்துலேங்க இப்போ பொண்ணு மாப்பிள்ளை வரவேற்பில் இருக்கும்போதே இன்னொரு பக்கம் முகூர்த்த கால் நடுற ஒரு நிகழ்ச்சி நடக்குங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, பாச்சாங்கொம்புன்னு சொல்லி ஒரு குச்சி இருக்குதுங்க. அதுக்கு எனக்கு வேறு பேர் தெரியல. அந்த பாச்சாங்கொம்பு கூட அரச மரத்து குச்சியும் இணைச்சிக்குவாங்க. இணைச்சிட்டு ஒரு மஞ்சள் துணியில் நவதானியம் எல்லாம் போட்டு முடி போட்டுக்குவாங்க. முடி போட்டுட்டு இந்த 2 குச்சிகளையும் சேர்த்து மஞ்சள் துணியில் கட்டிடுவாங்க. கட்டி விட்டுட்டு அந்த துணிக்கும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு தேங்காய் பழம் உடைச்சி இப்போ பூஜை செய்ய போகிறாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்துங்க பொண்ணோட அப்பா அம்மா, மாப்பிள்ளையோட அப்பா அம்மா, அவங்க பங்காளிகள் எல்லாம் இதில் கலந்துக்குவாங்க. இப்போ தேங்காய் பழம் எல்லாம் உடைச்சி பூஜை செஞ்சுருந்தேங்க. இப்போ இது 2யும் இணைச்சி பிடிச்சிட்டு இதுக்கு ஒரு தட்டத்தில் வச்சுருவாங்க. அந்த குச்சி 2யுமே ஒரு தட்டில் வச்சுட்டு இப்போ அதுக்கு தீபாராதனை எல்லாம் காமிச்சிட்டு பசும்பால் இருக்குது இல்லைங்களா, அந்த பாலை இந்த 2 குச்சிக்கும் சேர்ந்த மாதிரி மேலே ஊற்றிட்டு வருவாங்க. மாப்பிள்ளையோட மாமா இந்த நவதானியத்து மேலே பசும்பாலை ஊற்றி அபிஷேகம் பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் பொண்ணோட அப்பா அம்மா, மாப்பிள்ளையோட அப்பா அம்மா, அவங்க பங்காளிகள் எல்லாருமே இதுக்கு பால் ஊற்றுவாங்க. பால் ஊற்றிட்டு இந்த குச்சியை கால்படாதுன்னு நல்ல உயரமான இடத்துல மேலே தூக்கி அதை கட்டி வச்சுருவாங்க. ஒரு மஞ்சள் கயிறு எடுத்து அந்த ஒரு சரடு வச்சு இதை கட்டி விட்டுருவாங்க. இதுதான் முகூர்த்த கால் போடுறதுன்னு. ஏன்னா விடிஞ்சால் மாப்பிள்ளை பொண்ணு கழுத்தில் தாலி கட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சிங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அதை இந்த மாதிரி ஒரு வடகிழக்கு மூலையில் இந்த மாதிரி உயரமான இடத்துல வச்சு கட்டி அதுக்கு பொட்டு வச்சு தீபாராதனை காமிச்சு இந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு வருவாங்க. நீ ரிசப்ஷன் எல்லாம் முடித்து அடுத்தது சாப்பாட்டு வேலை நடக்குங்க. இப்போ ரிசப்ஷனில் எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துட்டோம். மாப்பிள்ளை அவங்க பாட்டிங்களையெல்லாம் கையை பிடிச்சி ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு போய் குரூப் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக பாட்டிங்க 3 பேர் இருக்காங்க. அவங்க 3 பேர்த்தையும் உட்கார வச்சு பொண்ணு மாப்பிள்ளையை சைடில் நிறுத்த வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. எல்லா கல்யாணங்கள்லையும் பாருங்கள், இந்த வரவேற்பு நடக்கும்போது சொந்தக்காரர்களோட ஃப்ரெண்ட்ஸு குரூப் தான் அதிகமாக இருப்பாங்க. நம்ம பக்கத்து வீட்டுக்காரவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க, அந்த குரூப்பு தான் மாப்பிள்ளையை சேர்ந்த ஃப்ரெண்டு, பொண்ணை சேர்ந்த ஃப்ரெண்டு, அவங்க குரூப்பு தான் பயங்கர க்யூவில் நின்றுட்டுருப்பாங்க. அதுக்கு எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் சொந்தக்கார எல்லாம் போய் குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு காலையில் முகூர்த்தத்துக்கு போகணுமே அப்படிங்கிறதுக்காக எல்லாம் டைனிங்க்கு போயிட்டுங்க. டைனிங் போய் சாப்பிட போனோம். அங்கே போனால் வெஜிடபிள் கார்விங் பண்ணி வச்சுருந்தாங்க. நிறையா விதமான பேர்ட்ஸுகள் எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறக்கு. அடுத்தது பஃபே தான் வச்சுருந்தாங்க. ஸ்வீட்டு, அப்புறம் ஸ்வீட்லேருந்து அப்படியே ஒவ்வொன்றா கண்டினியூ ஆச்சுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எந்த குறையும் சொல்கிறக்கு இல்லைங்க, அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோங்க. காலையில் பார்த்தா மாப்பிள்ளை ரெடி ஆகிட்டாருங்க முகூர்த்தத்துக்கு.